இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 2ஆம் நாளில் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய சிந்தனையானது தவக்காலம் ஒரு உறவின் காலம். தனிமரம் தோப்பாக முடியாது. மனிதன் ஒரு சமூக பிராணி. உறவு அவனுக்கு மிக அவசியம். உறவின்றி வாழ்வில்லை. உறவும் உண்மையாயிருக்கும் போதே மனிதன் வாழ்வு நலம் பெறுகின்றது. உறவு கொள்ளவே உறவை தேடியே இறைமகன் மனிதனானார். அவருக்கு உறவு மிக அவசியமானது. தந்தையோடும் தூய ஆவியோடும் அவர் உறவு கொண்டார். திருத்துவத்தின் உறவு படைத்தல், காத்தல், பராமரித்தல் என்பதில் வெளிப்படையாய் தெரிகின்றது. உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனம். உலகாலும் தேவன் நெறிவாழும் இதயம் தெய்வ தரிசனம். மறைவழியில் வளரும் இல்லங்கள் எல்லாம் தெய்வ தரிசனம். நிறைவோடு மலரும் உலகங்கள் உயிர்த்தால் தெய்வ தரிசனம். அன்பாகி அன்பில் மிகையாகி நெஞ்சில் தெய்வம் தரிசனம். மெய்யாகி பொய்மை பழி நீக்கும் நெறியில் தெய்வ தரிசனம். ஒளியாகி உலகில் இருள் போக்கும் பணியில் தெய்வ தரிசனம். கனலாகி நீதி நெருப்பாகும் செயலில் தெய்வ தரிசனம். மதம் யாவும் மனித இனம் போதும் ஒழித்தால் தெய்வ தரிசனம். சமதர்மம் ஓங்க ஓயாது உழைத்தால் தெய்வ தரிசனம். உரிமைகள் காக்க உயிர் தியாகம் செய்தால் தெய்வ தரிசனம். இறை அரசின் கனவை நனவாக்கி விடிந்தால் தெய்வ தரிசனம். உறவிற்காக தன் நிலையை பற்றி பிடித்து கொண்டிருக்க விரும்பவில்லை. பிலிப்பியர் 2 தியாகத்தோடு இழக்க முன் வந்தார். துறந்ததினால் நாம் மீட்பு பெற்றோம். நம்மோடு கொள்ளும் உறவிற்காக நிலையை துறந்து நம்மோடு உறவு கொண்டார். மனிதர்கள் என்று தங்களை சுற்றி சுற்றி சுவர் எழுப்பி கொண்டு தனித்தீவாக வாழ்ந்து வருவதாலேயே இன்று அச்சம் அதிகரிக்கிறது. மனபாரம் வேலை பளுவினால் அதிகரிக்கிறது. உதவிட யாரும் இல்லை. இவனும் யாருக்கும் உதவி செய்ய முன் வருவதில்லை. எனவே இவனுக்கும் யாரும் முன் வருவதில்லை. தனிமை இவனை விரட்ட இவன் தடுமாறுகின்றான். நோயாளியாய் இவன் வாழ்வு பரிதாபக்குள்ளாகி மாறுகின்றது. ஊதாரி மைந்தன் ஓமை சுமூகமான முடிவு. எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. உறவை விரும்பும் தகப்பனார் ஒன்றிணைக்கின்றார். மகன்களும் பிரிந்தாலும் உணர்ந்து ஒன்று சேர்கின்றார்கள். மகன் இளையவன் பிரிந்து செல்ல முற்படும் போதும் மூத்தவன் கோபப்படும் போதும் தகப்பனர் அனுமதிக்கின்றார். சில நேரங்களில் தனித்திருக்கும் போதே புரிதல் நன்கு ஏற்படும். ஆனால் புரிந்து வரும் போது மூவரும் ஒருவர் ஒருவரை ஏற்று உறவுக்கு முற்படுகின்றார்கள். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. உறவிலே வாழும்போது நல்ல மாதிரிகையை காட்டுவது மிக அவசியமானது. மாதிரிகை சரிவர இல்லாததால் இன்று இளையவர்கள் சின்னத்திரை, வெள்ளித்திரை விளையாட்டு வீரர்கள் இவர்களை போன்றவர்களை தங்களது மாதிரியாக கொண்டு மாய உலகில் வாழ்ந்து தங்களது வாழ்வை வீணாக்குகிறார்கள் என்பது நம்முடைய புலம்பலாக அமைந்துள்ளது. உடன் வாழ்வோரின் உறவு சரிவர இல்லாததாலும் அவர்கள் தங்களது வாழ்வின் வழி பலரும் தலைமுறையினருக்கு நல்ல மாதிரிகையை காட்டதாலும் இன்றைக்கு இளையவர்கள் திசை மாறி செல்ல நேருகின்றது. இதனால் சமூகம் ஆரோக்கியம் இல்லாத நிலையிலேயே செல்கின்றது. பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய 2ஆம் நாள். தவக்காலம் நமக்கு தரப்படும் உறவின் அற்புதமான காலம். ஒப்புரவாது மிக அவசியமானது கூட. படைத்தவரோடு மட்டுமல்ல, நம்மோடு வாழ்வோரோடும் நாம் ஒப்புரவாவது காலத்தோடைய கட்டாயம். நல்ல ஆரோக்கியமான சமூகத்தை கட்டி எழுப்புவதில் அக்கறை கொள்வோம்.
நம்முடைய நல்ல மாதிரிகையின் வழி புதிய சமூகத்தை கட்டி எழுப்புவோம். உறவிலே இறைவன் உயிர்ப்பிக்க செய்து தெய்வ தரிசனம் பெறுவோம். உயிர்ப்பின் துளிர் நம்மிலே புதிய கசப்பத்தை தரட்டும். ஆமேன். தவக்காலம், உறவின் காலம். மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே, மறவாதே மனிதனே. மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய். மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே, மறவாதே மனிதனே. மனிதனே, மரணம் வருவதை மனிதன் அறிவானோ? மரணம் வருவதை மனிதன் அறிவானோ? தருணம் இதுவென இறைவன் அழைப்பானோ? மனிதனே,
இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர், அவரில் வாழ்பவன் இறந்தும் வாழ்கிறார். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும், மறவாதே மறவாதே மனிதனே.